ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் பருப்பு பாயாசம் நல்லா அசத்தலான சுவையில் நல்லா மணக்க நல்லா சூப்பராக எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ இந்த பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. இதில் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் இது நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இதில் எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லா மெஷர்மெண்ட்டுமே அதே கப்பில் எடுத்துக்கோங்க. நீங்கள் டம்ளரில் எடுக்கிறீங்கனாலும் டம்ளரில் எடுத்துக்கலாம், அல்லது எந்த கப் பயன்படுத்துகிறீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த குக்கரை இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளார நம்ம தேங்காய் பால், வெல்லம் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். 3 விசில் வரட்டும். இப்போது ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி 1 கப் அளவுக்கு ஊற்றி நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அடுத்தது வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை பொடிச்சு போட்டுடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பருப்பும் நல்லா வெந்துருச்சு. பருப்பு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இப்போது வெந்த இந்த பருப்பு கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வடிகட்டி சேர்த்துருங்க. 1.5 கப் வெல்லம் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெள்ளை தண்ணியை நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. வெள்ளத்தை கரைச்சி விட்டு ஊற்றியாச்சு. வடிகட்டி ஊற்றிடுங்க. இதில் பாசிப்பருப்போடவே சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1.5 கப் தேங்காய் பால் இதில் ஊற்றிடலாம். நல்லா திக்கான தேங்காய் பால் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சுவை நல்லா அசத்தலாக இருக்குங்க. தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே கொஞ்சம் இறுகிரும். நல்லா இது கொதிக்க ஆரம்பித்ததும் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை அது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததும் வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கு இல்லைங்களா பாயசம். இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஆற விடும்போதே கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா அருமையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். தேங்காய் பால் பிடிக்காதவங்க நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா தான் அதோட சுவை நல்லா அசத்தலாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், அருமையான தேங்காய் பால் சேர்த்து பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.